ஏங்க எல்லாருமே ஓட்டர் ஐடி வந்து வச்சுட்ருப்பீங்க 18 வயசுக்கு மேலே இருந்தால். ஆனால் நீங்கள் இப்போ வச்சுட்ருக்க ஓட்டர் ஐடி ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருக்கான்னு நிறைய பேருக்கு வந்து தெரியாது. இப்போ ரீசெண்டாக நமக்கு தான் எஸ்ஐஆர்னு சொல்லிட்டு ஒன்று வந்து நிறைய எலக்ட்ரல் கமிஷன் சைட்லேருந்து நிறைய வந்து ரீகரெக்ஷன் வந்து பண்ணாங்க. இப்போ அதே கரெக்ஷனில் நிறைய பேருனுடைய நம்பர் வந்து ஓட்டர் ஐடி வந்து ரிமூவ் ஆச்சு. ஒரு எப்படின்னா ஒரு 90 சம்திங் ஏதோ சொன்னாங்க. அவ்வளோ நம்பர் வந்து ஓட்டர் ஐடி வந்து எலெக்ஷன் கமிஷன் சைட்லேருந்து ரிமூவ் வந்து பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்து வந்துச்சு. இப்போ அதில் வந்து உங்கள் ஓட்டர் ஐடி ரிமூவ் ஆகிருக்கா, இல்லை உங்கள் ஓட்டர் ஐடி வேலிட் தான் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ண ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. ஓகேங்களா, அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்கள் ஓட்டர் ஐடிக்கான ஓட்டர் லிஸ்ட்டு இந்த டைம் வருமா, இல்லை உங்களால் ஓட்டு வந்து போட முடியுமான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா, என்னென்ன பண்ண சொன்னால் வந்து டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபாக வந்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்கள் ஓட்டர் ஐடியை எடுத்துக்கங்க. ஓட்டர் ஐடி எடுத்து வந்து மேலே பாருங்கள், ரைட் சைடில் உங்கள் ஃபோட்டோவுக்கு மேலே ஒரு நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அந்த நம்பரை இப்போ நீங்கள் என்ன பண்ண போனால் கூகுளில் போய்ட்டு நான் சொல்கிறது வந்து சர்ச் வந்து விடுங்க. ஓட்டர் ஐடி ஸ்டேட்டஸ்ன்னு சர்ச் பண்ண சொல்ல இது மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன் வந்து செகண்டாக வந்து வரும். ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு வரும். ஜஸ்ட் அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து கொடுத்தீங்கன்னா ஒரு பேஜுக்கு வந்து வரும். ஓகேங்களா, பேஜ் வந்தோடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3 ஆப்ஷன் வந்து இருக்கும். இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு பை எபிக்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் பாருங்கள். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணோன்னே யுவர் எபிக் நம்பர் இருக்கும். ஜஸ்ட் அந்த இடத்துல நீங்கள் யுவர் எபிக் நம்பர் வந்து என்னவோ அதை வந்து டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு யுவர் ஸ்டேட்டஸ் சொல்லிட்டு ஸ்டேட்னு சொல்லிருக்கோம். ஸ்டேட்டஸ் சொல்லிருக்கோம். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன ஸ்டேட், ஓகேங்களா, எந்த ஸ்டேட்டாக வேணா இருக்கலாம், அவங்க ஸ்டேட்டை வந்து ஜஸ்ட் வந்து செலக்ட் வந்து பண்ணுங்கள். நான் பார்த்தா தமிழ்நாடு, ஜஸ்ட் நான் தமிழ்நாடுன்றதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு கேப்ச்சா வந்து டைப் பண்ண சொல்லுது. கேப்ச்சாவை ஸ்மால் லெட்டரில் என்ன கேப்ச்சா வந்து கொடுத்துருக்காங்களோ, ஓகே, நான் இந்த இடத்துல என்ன கேப்ச்சா வந்து கொடுத்துருக்காங்களோ ஜஸ்ட் அந்த கேப்ச்சா வந்து டைப் பண்ணுங்க. ஓகே, நான் டைப் பண்ணி கொடுத்தோன்னே நெக்ஸ்ட் சர்ச்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஜஸ்ட் கிளிக் பண்ணோன்னே உங்கள் ஓட்டர் ஐடிக்கான வேலிடிட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து எபிக் நம்பர், இந்த உங்கள் நம்பரை போட்டு உங்கள் நேமு, ஏஜ், அதாவது என்ன வேணாவோ டீட்டெயில் ஃபுல்லாகவே இந்த இடத்துல உங்களுக்கு வந்து லிஸ்ட் அவுட் வந்து ஆகும். ஓகே, நான் ஜஸ்ட் இது வரட்டு நீங்கள் பார்த்து கன்ஃபார்ம் வந்து பண்ணலாம். இது மாதிரி வந்துச்சாவே உங்கள் இது வந்து லிஸ்ட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, வரலாம் இல்லை நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ரிட்டர்ன் நீங்கள் வந்து ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணால் நம்ம சேனலுக்கு வீடியோ வந்துருக்கு. ஜஸ்ட்டு பார்த்து வந்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இருந்துச்சு நான் ஒரு லைக்கை போட்டுக்கேன். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபாக வந்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, டாடா பாய்.